வணக்கம் மக்களே. 86 என்ன நடந்ததுங்கிறது ஒரு விஷயத்த பிரீத்தா பார்ப்போமா. வழக்கம் போலதான் பாரு நம்ம அரோரா கூட பிரச்சனை பண்ணி அரோரா அழ வச்சாங்க. அப்புறம் அரோரா லோன்லியா ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி சீன் போட்டாங்க. அப்புறம் வழக்கம் போல நம்ம திவாகரன் பாரு காசி பேசினாங்க. அப்புறம் வழக்கம் போல சில நடந்தது. ஆனா அந்த டாஸ்க் ஒண்ணு வைக்கிறாங்க பாருங்க, இந்த வீட்டு தலை டாஸ்க் தான். நம்ம திவ்யா கணேஷ், அப்புறம் பாரு, அப்புறம் சபரி அண்ட் பிரவீன்ராஜ் இருந்திருக்க வேண்டியது. பிரவீன்ராஜ் எவிக்ட் ஆனதுனால அவர் கிடையாது. இப்ப 3 பேருக்குள்ள நடத்துனாங்க. மேபி பிரவீன்ராஜ் இருந்ததா அவர் தான் வின் பண்ணிருப்பாருங்கிறது எத்தனை பேர் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஒரு டாஸ்க் ஒன்று மேக் பண்றாங்க, பாட்டில்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு. 4 பாட்டில் வச்சிருக்காங்க, இந்த 3 பேர் நிக்கிறாங்க. உங்க கையில இருந்து யாரோ ஒருத்தர் எடுத்துக்கணும். ஒரே நேரத்துல 2 பாட்டில் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பாட்டில் வச்சிட்டீங்கன்னா தடுக்க வரப்ப பாட்டில் கையில எடுக்கக்கூடாது, யார் கையில இருந்து புடுங்கக்கூடாதுன்னு சொல்லி சில டாஸ்க் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாருக்கு இதுல பயங்கரமா அடிபட்டிருக்கு. ஓகே டன். அதுக்கு முன்னாடி பாருவோட கேம் பிளேயை பாத்துருவோம் பாருங்களேன். இது வரைக்கும் பிக் பாஸ் நடத்தின பிக் பாஸ் வீட்ல ஒரு 36 டே போயிட்டு இருக்கு. பாருக்கு விளையாடவும் தெரியல, ஓரமா உட்காந்து வேடிக்கை பாருன்னு அதுவும் கேட்க மாட்டாங்க. நான் உள்ள வருவேன், இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்டிவிட்டியா காமிச்சிட்டே இருக்கிறது தான் நம்ம பாருவை பார்த்துட்டு நிறைய பேர் என்னப்பா இது வேணும்னே அடிச்சிட்டாங்க பாவம்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கீங்க. ரைட்டு தான். பட் ஆனா பாருக்கு நடந்ததுதான் ஃபர்ஸ்ட்டும் கிடையாது. பாருக்கு கண்ணில் பட்டாலும் வீங்கிடுச்சு, அவ்வளவுதான். கண்ணில் இல்லாம வேற என்ன பட்டதான் வீங்க இருக்காது. அது பாருக்கு வீங்கினது பாருக்கே தெரியல. அவங்க மிரரை பார்த்து இதுவானது கூட என்னோட வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கேம்ல நடக்கதான் செய்யும். உள்ள வரப்ப அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தான் வந்திருப்போம். நீங்க இதை தாண்டி வெளியே முன்னாடி சீசன் பாத்தீங்கன்னா, போன சீசன்ல நம்ம சுனிதாவை போட்டு அத்தனை பேர் செஞ்சிருப்பாங்க. நம்ம முத்துக்குமரெல்லாம் போட்டு லாக் அடிச்சிருப்பாரு. ஆனா நம்ம சுனிதா பெருந்தன்மையா அதை பெருசா எடுத்துக்காம ஓகே இட்ஸ் கேமா போன்ற மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் நம்ம பிரதீபா சீசன் 7ல நம்ம விஜய் தூக்கி அடிச்சிருப்பாரு. சொல்லி ஸ்மாக் டவுன் போட்ட மாதிரி அவர் ரொம்ப கேஷுவலா போயிருப்பாரு. கண்ணாடி எல்லாம் உடைச்சிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இன்கேஸ் ஒண்ணுமே இல்லை இந்த இடத்துல நீங்க சிம்பிளா இப்படி யோசிச்சு பாருங்களேன். பாருக்கு கண்ணில் பட்டுருச்சு, அடிபட்டுருச்சு. உடனே ஓகே சர்ச் ஓகே விடுங்க பாத்துக்கலாம், சரியா பட்டுருச்சு போல இருக்கு. சபரி நீ தெரிஞ்சு அடிச்சு தெரியாம அடிச்சு, பட் கேம்ல அடிச்சுட்டு நான் பாத்துக்கிறேன் விடுன்னு சொல்லிட்டு கூலா காமா போயிட்டு அதை ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா ஐ வில் ரியலி அப்ரிசியேட் பாரு பயங்கரமா அப்ரிசியேட் பண்ணிருப்பேன். டன் ஓகேன்ற. ஆனா பாரு விளையாடுறப்ப பாத்தீங்கன்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க விளையாடுறாங்கன்னா ஒண்ணு அவங்க ஜெயிக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க தான் பெஸ்ட்டுங்கிறத காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் தோத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், உடனே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா விக்ரம் கிட்ட போயிட்டு அந்த ஒரு டாஸ்க் நடக்கிறப்ப டமால் டிமில் நடிச்சிருப்பாங்க. விக்ரம் தூக்கி போட்டிருப்பாரு. இந்த டாஸ்க்லயே பாத்தீங்கன்னா அந்த உள்ளார அந்த ஒரு டாஸ்க் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல கனியை தூக்கி அடிச்சிருப்பாரு, ஒரு சைட்ல நம்ம சபரி தூக்கி அடிச்சிருப்பாரு. அப்புறம் சபரி விசேஷ் திவாகர் பேர்லாம் போட்டிருப்பாரு நம்ம விக்ரம். ஆனா யாருமே பெருசா எடுத்துக்கல. ஆனா பாரு மட்டும் தான் ஒவ்வொரு தடவையும் நான் உமன் நீ ஆனா பெருசா பண்ணிட்டு இருக்க. நம்ம எதனா பாருகிட்ட பேச போனோம்னா ஓ நான் பொண்ணுங்கிறனால இப்படி கீழ்த்தனமா பேசுறியா, ஓ நீ ஆம்பளைங்கிறனால திமிரா பண்ணிட்டு இருக்கியா, ஓ ஆம்பளை திமிரா காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வாண்டடாவே இந்த ஆண் பெண்ணுங்கிற ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்துட்டே இருப்பாங்க. எனக்கு டே 1ல இருந்து பாருகிட்ட பிடிக்காத ஒரு முக்கியமான விஷயம்னா இது சொல்லலாம். அந்த இடத்துல காமா செச்சுட்டு போயிட்டீங்க. ஒண்ணு நீ ஸ்டாண்ட் எடுக்கிறனா எனக்கு பிடிக்கல, இதை அடிச்சா இப்படி இது பண்ணி ஸ்டாண்ட் எடுக்கணும். அப்படி இல்லையா காமா அட்ஜஸ்ட் பண்ணி போறியா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே கேம் இது நடந்துச்சு தெரியாம போயிட்டே இருப்போன்ற மாதிரி போகணும். இது என்னங்க இது, ஃபர்ஸ்ட் சிரிச்சுட்டு ஓகே காமாவும் போறா, திருப்பி ஸ்டாண்ட் எடுக்கிறா. அப்புறம் நீங்க லைவ் பார்த்தா தெரியும் சபரி கூட அவ்வளவு பெரிய கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் என்னால பாருவை என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. பாரு லிட்டரலி ஒரு பாருவோட கேரக்டரை பத்தி ஒரு டீடைல்டா ஒரு வீடியோ போடலாம் போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் நம்ம பாரு அம்மா போறோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பாரு பக்கம் ஒரு அடிப்பட்டது ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா, பாரு அடிப்பட்டதை வினோத் கலாச்சது ஓகே தப்பு தான். பட் ஆனா அது ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல பாரு முன்னாடி வச்சு பண்ணல. பாரு போனதுக்கு அப்புறம் அவளே பார்க்க முடியாம இருக்கா, அவளை பாருன்றீங்கன்னா சபரி அப்படின்ற மாதிரி சபரி சொன்னாரு. தென் ஓகே டன் அது முடிஞ்சு போச்சு, ஓகே பான் பண்ணி விட்டுறலாம். பட் ஆனா வியானா ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அது மேபி தெரிஞ்சோ தெரியாம சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க வினோத் அவர்கள். ஆனா அதை போயிட்டு எல்லா கேமராலையும் பதிவு பண்றாங்க, சுபிக்ஷா கிட்ட சொல்றாங்க, கூட கமருதனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு சில விஷயத்துக்கு சீன் கிரியேட் பண்ணி இப்ப என்னன்னா அட்டேஷன் சிக், இதுதான் ரியல் அட்டேஷன் சிக்னே சொல்லலாம். வியானாக்கு போன வாரம் ஒரு மாதிரி பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்கல. அதுக்கு முந்தின வாரம் விஜய் சேது அப்ரிசியேட் பண்ணிருப்பாரு. இந்த வாட்டி அப்ரிசியேஷன் கிடைக்கல. அந்த அப்ரிசியேஷன் வாங்கணுங்கிறதுக்காக ஒரு அட்டேஷன் சிக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. எப்பா அதுவும் அவங்க இந்த மாதிரி எமோட்டாய் பேசுறப்பெல்லாம் நார்மலா பேசுவாங்க. ஆனா எமோட்டை முடிச்சிட்டாங்க அப்படின்னா என்னங்க சொல்லுங்க ஊன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி
இந்த கியூட்டுங்கிற பேர்ல கிரிஞ்சு பண்றதுல வந்து வியானாவை அடிச்சுக்க இந்த உலகத்தில் ஆள் இல்லைன்னு தான் சொல்லுவேன். கூட சப்போர்ட்டுக்கு வர சுபிக்ஷா நல்லா தான் விளையாடிட்டு இருந்தா. ஏனே தெரியல. வியானா எப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வியானாவை தான் ஏத்தி விடுவா சுபிக்ஷா கிட்ட. ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம். இதை நான் கேட்கலான்னு இருக்கேன். ஆனா என்னால கேட்க முடியலன்னு சொல்லி வியானா ஒரு மாதிரி சீன் பண்ணுவா. நான் கேட்கட்டுமா? போ சுபிக்ஷா, நீ கேளு சுபிக்ஷா கேளு சுபிக்ஷா அப்படின்னு சொல்லி சுபிக்ஷாவை ஏத்தி விட்டுக்கிட்டே இருப்பா. இன்னைக்குதான் ஏறி போயிட்டு நம்ம வினோத் கிட்ட கேட்டு தேவையில்லாம ஒரு பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சு. வினோத் அவர்கள் வந்து இல்ல நான் சொல்லல, சப்போஸ் நான் சொல்லியிருந்தானா சேனல் பாத்துக்கிட்டோம், வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து விஜய் சேது சொல்லட்டும்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சுட்டான். ஆனா அதை தாண்டியும் நீங்க கெட்ட வார்த்தை பேசுனீங்க சுபிக்ஷா வந்து அங்க ரிஜிஸ்டர் பண்ணது ரொம்ப தப்பாவே பட்டது. அதுவும் சுபிக்ஷாவை பத்தி நம்ம நாமினேஷன்ல பாத்தீங்கன்னா சுபிக்ஷா டைரக்ட் நாமினேஷன் பண்ணிருப்பாங்க. நம்ம பிரஜன் அண்டு சாண்ட்ரா அந்த இடத்துல இவங்களை பத்தி சுபிக்ஷாவை பத்தி சொன்னதே வந்து சுபிக்ஷா அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்க நான் என்னங்க சொன்னேன் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் குள்ள போறீங்களா? அப்ப அதே மாதிரி தானே மத்தவங்களுக்கும் இருக்கும். அந்த ஒரு தெரியல, சுபிக்ஷாவோட கேம் நல்லா இருந்துச்சு. பட் ஆனா என்ன தெரியல, இப்ப எல்லாருமே அந்த அட்டென்ஷன் சீக்குள்ள வரணும் எதிர்பார்க்கறாங்க போல இருக்கு. அதனால கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. வினோத்னு ஒருத்தர் கமருதீனுக்காக அவ்வளவு ஸ்டாண்ட் பண்ணி, அவ்வளவு சப்போர்ட் பண்ணி, அவ்வளோ ஒரு ஒரு பயங்கரமா இருந்தாரு. ஒண்ணுமே இல்ல, இந்த இடத்துல வினோத் பதிலா கமருதீன் வந்து ஏதோ வார்த்தை விட்டாரு, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல லிட்டரலி கமருதீனுக்காக வந்து வினோத் நின்றுருக்காரு. நம்ம பார்த்திருக்கோம். போன வாட்டி பிராங்க்னே தெரியாம அந்த பிராங்காண்டி உள்ள போய் எதனா பண்ணிடணும்னு சொல்லிட்டு பிரவீன் ராஜ் கிட்ட அவ்வளோ கதறின வினோத்தை இப்படி நீங்க பண்றது சரியா? கமருதீன் தெரியல. வெளியே கமருதீன் ஃபேன்ஸ் உங்கள்கிட்டயும் கேட்கறேன், இது சரியா? நீங்களே சொல்லுங்களேன். வினோத் வந்து அது சொல்லலன்னு சொல்றாரு, நீங்க நம்பலாமே. சரி, ஓகே டன் அவருக்காக கொஞ்சம் ஸ்டாண்ட் எடுக்கலாமே. பட் ஆனா ஆல்ரெடி அவர் மேல ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறப்ப மறுபடியும் வந்து நீ என்னை பார்த்து பல்ல கடிச்சிட்டு நான் அடிக்க வந்தேன்னு சொல்லி ஒரு அக்யூசியேஷனை திரும்ப வைக்கிறீங்களா? பாவம், அந்த மனுஷன் என்ன ஆவாருன்னு யோசிச்சு பாத்தீங்களா? எல்லாருமே அவருக்குமே ஒரு குடும்பம் இருக்கு. கமருதீன் நீயாச்சும் பேச்சுலர், அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ஃபேமிலி குழந்தை இருக்கு. நீங்க போய் ஒரு இப்படி ஒரு அக்யூசியேஷன் திரும்ப வைக்கிறீங்கன்னா அவரோட ப்ரொஜெக்ஷன் என்னவா அவங்கள்ட்ட யோசிக்க மாட்டீங்க. வியானாவா இருக்கட்டும், சுபிக்ஷாவா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், இந்த 3 பேர் டார்கெட் பண்றாங்க வினோத்தை. பாவம், இதுல வர பார்வை உள்ள இழுத்து விட்டு பார்வை கலாச்சான்னு சொல்லி 4 பேரை அடிக்கிறீங்க. ஒரு மனுஷனை எவ்வளவு தான்ட்டு அடிப்பீங்க? அவனும் பாவம் தான். அந்த அவர்கிட்ட ஒரு சில நெகட்டிவிட்டி இருக்கு. பட் அதை ஓவர் கம் பண்ணி வரதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க பார்வையில இருந்து சீசன் 9 உண்மையான நல்ல ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னா வினோத்ங்கிற ஒருத்தர் இல்லைன்னா சீசன் 9 ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற என்னோட புரிதல். இத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க பண்ணலைங்கிறத மட்டும் சொல்லுடா. ஃபைனலா இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா சபரி வின் பண்ணிட்டாரு, வீட்டு தலையை ஆயிட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தெரிஞ்சோ தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அடிபட்டுச்சு, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், மூவ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் கேம். அதை தவிர்த்து இதை தேவையில்லாம ஒரு சீன் கிரியேட் ஆக்கி ஒரு சிம்பத்தி ஓட்ட வாங்கன்னு நினைக்கிறாங்க பாரு. பட் ஆனா அது வந்து சிம்பத்தியா வந்து கொஞ்சம் மாதிரி இது பண்ணும், அது வரல பாருக்கு. பாரு ஒரு மாதிரி சீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாருவே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒருத்தர் பயங்கரமா ஹேண்டில் பண்ணாரு. விக்ரம்ஸ் போட்டு செஞ்சு விட்டாருன்னு சொல்லலாம். தரமான செய்கை. ரொம்ப நாள் ஆச்சு. எப்பவுமே வந்து பாரு வந்து ஒரு மாதிரி சண்டை போட்டு ஒரு மாதிரி ஆப்போசிட்ல இருக்கவங்களாம் ஓட வைப்பாங்க. பட் இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் த பிக் பாஸ் சீசன் 9 பாரு வந்து நம்ம விக்ரம் எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியாம அலறி ஓடனானே சொல்லலாம். விக்ரம் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. கேம் சூப்பரா நடத்துவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் மேலும் மேலும் எதிர்பார்க்கிறேன் உங்களை. சீசன் 1ல இருந்து எனக்கு தெரியும் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. பட் ஆனா இன்னைக்கு ஒரு குரூப்பா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி போய் தான் நாமினேட் பண்ணிருக்காங்க. இதை கண்டிப்பா பிக் பாஸ் கேட்டிருக்கணும், அக்ரெஸ் பண்ணிருக்கணும், பண்ணல. ஏன்னு தெரியல. மேபி வீக்கெண்ட் எபிசோட கேட்கலான்னு விட்டு போறோம். வீக்கெண்ட் எபிசோட கூட விஜய் சேதுபதி என்ன லட்சத்துல கேட்பாரு நமக்கு தெரியும். பட் ஆனா இந்த டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா, பிரஜன், அப்புறம் சாண்ட்ரா இவங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பாரு வந்து டே 1ல இருந்தே கமருதீனையும் திவாகரையும் கூட வச்சுக்கிட்டு யாரை நாமினேட் பண்ணக்கூடாதுங்கிறத வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வியானா அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரூல் பிரேக் பண்ணி எனக்கு இதை மாத்தி விடுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் சீக்ரெட் பேசுவாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னு தெரியல. சீரியஸ்லி கமலஹாசன்ங்கிற ஒருத்தர் இருந்த வரைக்கும் இது எதுவுமே நடக்கலப்பா. ஒருத்தரோட அருமை வந்து இருக்கிறப்ப தெரியாது, இல்லாதப்பதான் புரியணுவாங்கல்ல. கமலஹாசன் போனதுக்கு அப்புறம் தான் அவரோட அருமை புரியுது. பட் என்ன, இது வந்து நடந்திருக்கு. வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்பாங்க, எதிர்பார்க்குறீங்க. கேட்டாலும் பெருசா ஒரு ரியாக்ஷன் நடக்குமான்னு தெரியல. பார்ப்போம், வெயிட் அண்ட் வாட்ச். நாமினேஷன்ல பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து நம்ம சுபிக்ஷாவை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. நாமினேஷன் ஃபீஸை வச்சு நம்ம பிரஜனை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து நாமினேஷன்ல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்ல வந்து கெமியை தவிர்த்து அனைத்து விதமான பெண்களும் நாமினேஷன்ல இருக்காங்க. பாய்ஸ்ல 2 பேர், பிரஜன் சொல்ற மாதிரி விக்ரம்ஸ் அண்ட் நம்மளோட வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், இவங்க 2 பேர் தான் போயிருக்காங்க. கேர்ள்ஸ் விசஸ் பாய்ஸ்ல 2 பேர், இவங்க மட்டும் தான் இருக்காங்க. இதை யார் இந்த வாரம் வெளியே போவாங்க, உங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லுங்க. ப்ராபபிளி எனக்கு தெரிஞ்சுன்னா அரோரா போவாங்க, அப்புறம் ரம்யா இருக்காங்க. மேபி வியானா கூட டேஞ்சர் ஜோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் என்ன நடக்குங்கிறத வெயிட் அண்ட் வாட்ச், பார்ப்போம். இதனால பொறுமையா அந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி மக்களே. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடுப்பு நான் வைக்கிறேன். பாய், see you.